நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாருமம்மா, சந்தான பிச்சையுடன் தனங்களையும் தாருமம்மா, பெட்டி நிறைய பூஷணங்கள் தாருமம்மா, கொட்டில் நிறைய பசுமாடு தாருமம்மா, புகழுடனே வந்து எந்தன் சக்திக்கே நில்லுமம்மா, அகந்தனிலே வந்து எந்தன் அகந்தனிலே வாழுமம்மா. அன்னைக்கு சொன்னேன்ல, ஔவை பாட்டி பாடியிருக்கான்னு ஒரு பாட்டு. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நூக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இந்த பாட்டுல அந்த ஔவை பாட்டி பஞ்சபூத மூலிகைகளை பத்தி அழகா சொல்லிட்டு போயிருக்கா. பூங்கிறது வெண்தாமரை பூ, குப்பமேனி, தும்ப, கரிசலாங்கண்ணி, செருப்படை, இந்த 5 தான் அந்த 5 மூலிகை. இந்த மூலிகைகளை நிழல் உணத்தலாம் உணர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் தேனில் குழைச்சி தினம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு மண்டலத்துக்கு நரை திரை மூப்பு ஒன்றுமே வராது அப்படின்னு ஔவையார் சொல்கிறா. நீங்கள் உடனே ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, அதுக்கு பெரிய பத்தியம்லாம் இருக்கணும். பத்தியம்னா என்னன்னு கேட்குறீங்கல்ல, அப்போ உங்ககிட்ட சொல்லி பிரயோஜனமே இல்லை. இந்த நரை திரை மூப்பு பிணின்னு சொல்கிறேன்ல, இப்போ நீங்கள் யாரை வேணால் கேட்டு பாருங்க, அப்பத்தா வயிற்று வலி. ஏண்டா வயிற்று வலி? வேலைக்கு சாப்பிட்றது இல்லைல்ல, இங்கிலீஷ் வைத்தியத்தில் என்னமோ அல்சருங்கிறாங்க. ஏன் வராது? ஏன் வராதுன்னு நேரத்தில் சாப்பிடணும், நேரத்தில் தூங்கணும். இந்த அல்சருக்கு ஒரு நல்ல வைத்தியம் சொல்கிறேன், கேட்குறியான்னு வந்து கேட்டவன் ஆறு ஆட்டோக்கார தம்பி. அவன் கேட்கவும் சொன்னேன், உனக்கு 7 நாள் வைத்தியம் ஒன்று சொல்லட்டுமான்னு கேட்டேன். சொல்லுங்கன்னா. மிளகு தக்காளினா என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். மிளகு தக்காளின்னா தெரியாது. மணித்தக்காளி தெரியுமா? தெரியும், மணத்தக்காளி கீரை தெரியும்னா. அந்த கீரையை வாங்கி சுருட்டை இல்லாமல் பூச்சி இல்லாமல் பார்த்து நல்ல பச்சை பச்சேல்னு இலையை எடுத்து இந்த 2 கை நிறையா இம்புட்டு கீரையை எடுத்து அதை நல்லெண்ணெயை போட்டு அல்லது நெய்யை போட்டு நல்லா வதக்கி வெறும் வயிற்றில் தின்னு பாரு. 1 நாளைக்கு இல்லை, 2 நாளைக்கு இல்லை, 7 நாளைக்கு நீ தின்னு பாரு, உனக்கு வயிற்று புண்ணெல்லாம் நல்லா ஆறிடும் அப்படின்னு சொன்னேன். சரி சரின்னு மண்டையை ஆட்டினான். அப்புறம் இன்னொன்று சொன்னேன், இந்த 7 நாள் இதை சாப்பிட்டுவிட்டு 8ஆம் நாளைக்கு ஆவக்காய் சோறு தின்ன சூடு வச்ச மீட்டர் மாதிரி எகிரிமிடான்னு. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு போயிருக்கான். வருவான் 1 வாரம் கழிச்சு. அப்போ கேட்டு உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன். இந்த நரை திரை மூப்புன்னு சொல்கிற போது இன்னொரு ஞாபகம் வருது. இந்த பாட்டி சொன்ன மாதிரி வீட்டிலையே எல்லா செடிகளையும் வச்சு கும்பிடுறோம்ல. இப்போ துளசியை பார்த்தா கும்பிடுறோம், அரச மரத்தை பார்த்தா கும்பிடுறோம். அது என்ன செடின்னுட்டு கும்பிடல, அதில் இருக்கிற தெய்வீக அந்த மருத்துவ சக்தியை வச்சு தான் கும்பிடுறோம். இப்போ வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, கபம் இருக்கும், கர்ரு புருன்னு இழுத்துக்கிட்டு இருக்கோம். யார மாதிரி? இந்த முஷரஃப் மாதிரி தான் கர்ரு புருன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு வைத்தியம் இருக்குது. இந்த கருந்துளசி இருக்குல்ல, இதை கிருஷ்ண துளசி அப்படிம்பாங்க. இதை எல்லார் வீட்லேயும் வளர்க்கணும். இந்த குரோட்டன்ஸை வளர்க்குறீங்க, வன்முறையை வளர்க்குறீங்க, இதெல்லாம் விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்ல பயன் தரக்கூடிய செடியெல்லாம் தான் வீட்டில் வளர்க்கணும். ஃப்ளாட்டில் இருந்தீங்கன்னா ஒரு சட்டியில் வளங்க, யார் வேண்டாங்கிறாங்க. இந்த கிருஷ்ண துளசியிலேருந்து இலையெல்லாம் உருவிக்கிட்டு ஒரு கொத்து எடுத்துக்கங்களேன். ஒரு கொத்து இலையை எடுத்து நல்லா வெந்நீரில் போட்டு நல்லா கசக்கி பிழிஞ்சிட்டிங்கன்னாக்கா சாரெல்லாம் அந்த வெந்நீருக்குள்ளே இறங்கிடும். அந்த தண்ணி கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற போது அந்த கர்ரு புர்ருன்னு முஷரஃப் மாதிரி உரிமிக்கிட்டு இருக்குங்கல்ல பிள்ளைங்க, அதுங்க வாயில் 2 ஸ்பூனில் இதை விடுங்க. விட்டு விட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தரம் கொடுத்தீங்கன்னா இந்த கபம்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும்னு. நம்ம பிள்ளைங்களை இந்த செடிகளை எப்படி கண்ணா பார்த்துக்கிறோமோ அந்த மாதிரி பச்சை பிள்ளைங்களையும் கண்ணாட்டம் பார்த்துக்கணும். இது நான் அந்த கண்ணாத்தா சொல்கிற பேச்சு கண்டிப்பாக கேட்டுக்கிடணும்.